அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ரைட். அதை வந்து அதுக்கான சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கா? ஆமா, ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலை வந்து முன்னிறுத்தி தான் நம்ம தேர்தலை சந்திச்சுமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நாங்க எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களை வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லி விமர்சிச்சிட்டாரு. எதனால அப்படி விமர்சிச்சாருன்னா, அதுக்கு எந்த விதமான கான்கிரீட் எவிடன்ஸும் கிடையாது. ஆனா அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து, அவருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து தலைவர் ஃபீல் பண்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு. இப்போ விஜய் வந்து அதிகாரத்துக்கு வந்து இன்னும் 1 மாசம் கூட முழுமையாகல. இந்த சூழ்நிலையிலேயே நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி போயிட்டோம்னா, நாளைக்கு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டை ஒருவேளை டிவிக்கு எடுத்தாங்கன்னா, அப்போ நம்ம அவங்க எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு அதிகாரத்தில் பங்குன்னும் போதும் அதனுடைய பழி எங்க மேலேயே தான் வரக்கூடும். அதனால விஜய் வந்து எப்படி ஆட்சி செய்யறாரு, அவருடைய நிர்வாகத்திறன் எப்படி இருக்குங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, நாங்க போதுமான திமுக கூட்டணியில் வந்து ஆதரவு கொடுக்கும்போது 120 வந்து விஜய்க்கு கிடைச்சிடுச்சு. அவருக்கு வந்து ஆட்சி நடத்துவதற்கான ஒரு நம்பர் கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ ஏடிஎம்கேல இருந்து ஒரு ஃபிராக்ஷனை வந்து உடைச்சு அவங்க கட்சிக்குள்ள சேர்க்க வேண்டிய எந்த தேவையுமே கிடையாது. ஆனா அவர் அதை அதை செய்யறாரு. அப்ப செய்யறாருன்னா அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. இப்போ இதுக்கு முன்னாடி டிவிகேக்கு முன்னாடி அதிமுகவை பலவீனப்படுத்தினது யாருன்னு நீங்க பாருங்க. பாஜக தான் அதிமுகவை பலவீனப்படுத்துச்சு. இப்போ மேலும் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துற ஒரு முயற்சியை டிவிகே மேற்கொள்வதனால எங்களுக்கு இது தேவையில்லாததுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாளைக்கு இவங்க சப்போர்ட் நம்ம கூட இருந்தாதான் ஒரு ஸ்மூத் கவர்மெண்ட் நம்மளால கொண்டு போக முடியும். இவங்க சப்போர்ட் பண்ணலனாலும் நம்மளுக்கு அது வந்து பெரிய இஷ்யூவா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த 1 வாரத்திலேயே இந்த மாதிரி குதிரை பேரம் நடப்பதற்கான எல்லா முகாந்திரத்தையும் டிவிக்கே ஏற்படுத்துறது.